ஆண்டவர் அனுமதிக்காத எந்த சூழ்நிலையும் உன் லைஃபுக்குள்ளே வரவே வராது. ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார்னா அந்த சூழ்நிலையை விட்டு உன்னை வெளியே கொண்டு வந்து அந்த பர்பஸை சர்வ் பண்ணி அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே கொண்டு வந்து உன்னை உயர்த்தி உட்கார வைக்கிற வரைக்கும் உன்னை கைவிடாத கண்மலையாய் அவர் இருப்பார். கர்த்தர் எந்த சூழ்நிலையாகிலும் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் பொழுது அதன் நடுவில் உங்கள் வேதனையின் நடுவில் கர்த்தரை முறுமுறுக்காம இந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அவருடைய கண்களிலே இரக்கம் கிடைத்ததானால் நான் மறுபடியும் முன்பு மகிழ்ச்சியாய் இருந்தது போல என்னுடைய மகிழ்ச்சியின் சூழ்நிலைக்கு, என்னுடைய உயர்வின் சூழ்நிலைக்கு, என்னுடைய ஆரோக்கியத்தின் சூழ்நிலைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வருவாரேயானால் கொண்டு வரட்டும் என்று சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல கொண்டு போய் விடவே மாட்டார். அவரை ஒன்றும் முறுமுறுக்காமல் அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே இதை நீர் எனக்கு அனுமதித்திருக்கிறேன், இதன் நடுவில் என் சிறுமையை பார்த்து என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஏற்கனவே செய்த நன்மையை பார்க்கிலும் மேலான நன்மையை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார்.